கங்கை கொண்ட சோழபுரத்தில் 5 அடி அளவுக்கு திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. அதைக் காண ஏராளமான மக்கள் திரண்டு வருகிறார்கள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகிலுள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழர் காலத்தில் பயன்படுத்திய உறை கிணறு கண்டுபிடிக்கப்பட்டது. ஜெயங்கொண்டம் அருகிலுள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோயிலிலிருந்து சுமார் 300 மீட்டர் தூரத்தில் அதே ஊரைச் சார்ந்த பாண்டியன் என்பவரது விவசாய நிலத்தில் நேற்று முன்தினம் சிலர் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தனர். அப்போது நிலத்தில் நீர்க்குமிழிகள் வெளியே வந்தன. சிறிது நேரத்தில் அந்த இடம் உள்வாங்கியது. அந்த குழி சுமார் 1 மீட்டர் அகலமும் 15 அடி ஆழமும் இருந்தது. தகவல் அறிந்த கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழு தலைவர், பொறியாளர், ஆத்தூர் வரலாற்றுத்துறை பேராசிரியர் ஆகியோர் பொதுமக்களுடன் சென்று பார்வையிட்டனர். அப்போது அவர்கள், இந்த கிணறு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுமக்கள் பயன்படுத்திய உறை கிணறு. இந்த கிணற்றில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட உறைகள் உள்ளன. உறைகள் ஒவ்வொன்றும் 20 சென்டிமீட்டர் உயரமும் சுமார் 2 சென்டிமீட்டர் அகலமும் உள்ளது. இந்த கிணற்றின் அருகில் அதிக அளவில் சிவப்பு நிற மண்பாண்ட ஓடுகளும் சீன நாட்டை சேர்ந்த பானை ஓடுகளும் கிடைத்துள்ளன. இதை ஆய்வு செய்ய இருக்கிறோம் என்றார். இது குறித்து காப்பாட்சியர் கூறுகையில், இது போன்ற சுடுமண் உறை கிணறுகள் சங்ககாலம் முதல் கிபி 16ஆம் நூற்றாண்டு வரை மக்கள் பயன்படுத்தியுள்ளனர். இதை பரிசோதனைக்காக தொல்லியல் துறை தலைமைக்கு அனுப்ப உள்ளோம். மேலும் இது குறித்து ஆய்வு செய்ய அனுமதி அளித்தால் ஆய்வு நடத்த முடியும் என கூறினார். இந்த கிணற்றை பொதுமக்கள் பலரும் பார்த்து வியந்து வருகின்றார்கள்.